Hi viewers, welcome to Homemaker Choice with me Revathi Kannan. என்னோட கிச்சனை நான் கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய லெவலில் ஒன்றும் நான் ஆல்டர் பண்ணல. என்னோட கிச்சனில் ஒரு ஏரியாவை மட்டும் நான் கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு வுட்டன் கேபினெட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். திங்ஸ் என்னென்ன வச்சிருக்கேன், அதை நான் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த கேபினெட்ல சில கிளாஸ் ஐட்டம்ஸும் செராமிக் ஐட்டம் டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. கண்டிப்பா அது உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோல சில அப்ளைன்சஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இந்த அப்ளைன்சஸோட ரிவ்யூ உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி என்ன மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்றேன். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். என்ட்ரு ஆனதுமே இந்த கேபினெட் இருக்கு. ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளாஸ் வேரில் வந்து நான் ஹாட் வாட்டர் எப்பவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். பிள்ளைங்க வேணுங்கிறப்ப அவங்க வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. மேலேயே டம்ளரும் இருக்குது. இப்போ இந்த லாக்டவுன் பீரியடில் எல்லாருமே வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஹீட் அதிகமாக அவங்களுக்கு இதாகும். எப்பவுமே வாட்டர் பாட்டில் இங்கே தண்ணி இருக்கும். அவங்க ஒர்க் பண்ண போகிறப்ப என் ஹஸ்பண்ட் வந்து எடுத்துகிட்டு போய்க்குவாங்க. நான் தண்ணி மாறி மாறி நான் பிடிச்சி வச்சுட்டே இங்கே இருப்பேன். தண்ணி நிறையா குடித்தாதான் ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த பாட்டில் பக்கத்தில் வந்து ஒரு டெக்கர் பீஸ் தான். ஒரு கிளாஸ் வேஸில் வந்து இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் வச்சுருக்கேன். பார்க்க கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறக்காண்டி வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் வந்து பிளேட் ட்ராக் இருக்குது. இது வந்து வுட்டில் மேட் பண்ணது. இது எல்லாமே வந்து செராமிக் பிளேட்ஸு. அதுக்கு பக்கத்தில் ஓடிஜி. இது என்னோடய தங்கச்சி வந்து எனக்கு என்னோடய பர்த்டேக்கு வந்து அவள் கிஃப்ட் பண்ணால். இதோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு நான் சீக்கிரமே போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வுட்டன் ட்ரேயில் கிளாஸ் டம்ளர்ஸ் 2 வச்சுருக்கேன். இப்போ கெஸ்ட் யாராவது டக்குன்னு வந்தாங்கன்னா முதல் தண்ணி தான் நம்ம கொடுக்கணும். அதுக்காண்டி அதை டக்குன்னு அப்படியே எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி 2 கிளாஸ் டம்ளர்ஸ் இருக்குது. இது வந்து பெப்பர் ஸ்ப்ரே. இது பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக அழகாக இருக்குது அப்படிங்கிறனால டெக்கர் பீஸில் வச்சுருக்கேன். பக்கத்துலேயே கோஸ்டர் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் அப்ளைன்சஸ் எல்லாமே இருக்குது. இது கீக் ரைஸ் குக்கரு மல்டி ஃபங்க்ஷனல். இது வந்து என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு வந்து கிஃப்ட் பண்ண ஒன்று. பக்கத்தில் ஏர் ஃப்ரையரும் மிக்சி ப்ரீத்தி ஜோடியாவும் இருக்குது. இந்த கேபினெட் வந்து கிச்சனில் நான் வச்சுருக்கேன். எனக்கு இது ரொம்பவே பிடிச்ச ஒரு கேபினெட். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா கபோர்ட்ஸ் ஸ்க்ரீன் ஆகட்டும் எல்லாமே வந்து ப்ரௌன் கலர் தான். அந்த கேபினெட்டும் வந்து ப்ரௌன் கலரில் தான் நான் வந்து பார்த்தேன். எனக்கு வந்து ஸ்டாக் அப்போ இல்லாதனால இந்த வால்நட் கலர் தான் எனக்கு கிடச்சிச்சு. இதில் வந்து இந்த கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டோர் இருக்குது. ஒவ்வொரு பார்ட்டிஷன்லேயும் 3 ஷெல்ஃப் இருக்குது. ஒவ்வொரு ஷெல்ஃப்லையும் நான் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். முதல்ல இந்த டம்ளர் வந்து எங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, டீ கடையிலலாம் அது இருக்கும். இந்த பெரிய சைஸ் கூட எனக்கு கிடச்சிச்சு. ஆனால் எனக்கு டீ கடையில் என்ன சைஸ் இருக்கோ அதே தான் வேணும்னு சொல்லி நான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செட்டும் கூட. நான் ரெகுலராக வீட்டில் டீ வந்து இந்த மாதிரி டம்ளர்ஸில் தான் நான் குடிப்பேன். நான் பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பை 1 கெட் 2 ஆஃபரில் நான் பிக் பஸாரில் வாங்கினது. வீட்டில் ஜூஸஸ் குடிக்கிறப்ப என்னோடய ஹஸ்பண்ட் ஆகட்டும் பிள்ளைங்க எல்லாமே வந்து இந்த டம்ளர்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சைடில் வந்து பெரிய டம்ளர் வச்சுருக்கேன், கிளாஸ் டம்ளரு. இது ஓஷன் பிராண்டு. 6 பீஸ் சேர்ந்து வாங்கினது. 2 ரெகுலர் யூஸ்க்காண்டி வெளியே எடுத்து வச்சுருக்கேன். மற்ற நாளும் உள்ளே இருக்குது. லாஸ்ட்டில் இருக்க ஜக்கு வந்து என்னோடய மெமரபுளான ஜக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன புதுசில் நானே ஹஸ்பண்டும் மொதல் ஷாப்பிங் போகிறப்ப வாங்கின ஒரு பீஸ் அது. ஸோ அதனால் அதை ரொம்ப பத்திரமா வச்சுருக்கேன். அதுக்கு வந்து கேப் இல்லாதனால அதை நான் கவுத்தி வச்சுருக்கேன் டஸ்ட் அடையும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸாக இருக்குது. ஏன்னா அடிக்கடி நான் எடுத்து யூஸ் பண்ணுறதுனால மேலே இருந்தால் எடுத்து யூஸ் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறனால மொதல் ரேக்கில் வச்சுருக்கேன் நான் அதெல்லாம். அடுத்த ஷெல்ஃபில் வந்துட்டு கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது அமேசானில் நான் வாங்கினது. இது வந்து 5 பீஸ் இருக்குது. உள்ள சைஸ் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும். சின்ன சைஸ் வரைக்குமே உங்களுக்கு இருக்கும். இது ரொம்பவுமே நல்லா இருக்குது. நான் அமேசானில் ஃபஸ்ட்டு 1 பீஸ் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த சைஸில் இருந்து உங்களுக்கு இவ்வளோ இந்த சைஸ் வரைக்கும் இருக்குது. இது மைக்ரோவேவ் சேஃப் கூட. ரொம்பவுமே நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. நான் நல்லா இருக்குது அப்படிங்கிறனால நான் இன்னொரு பவுல் செட்டுமே நான் வந்து ஆர்டர் பண்ணேன். ஆனால் இது வந்து ஏர் டைட் கிடையாது. நார்மலாக தான் க்ளோஸ் பண்ணும். ரொம்ப டைட்டாலாம் இருக்காது. இந்த கலர் மாதிரி ப்ளூ கலர் ஒன்று வந்து நான் வாங்கினேன். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி கண்டெய்னர்லாம் நான் தேங்காய் திருகி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் ஃப்ரிட்ஜில்.
உள்ளே இருக்க கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஸ்கூல் டேஸ்லாம் நான் வந்து வெஜிடபிள்லாம் சாப் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அந்த பர்பஸ்க்காண்டி வாங்கினது தான் இது. ஒரே மாதிரி 4 இருக்குது. இதில் வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் நான் ஸ்டோர் பண்ணி உள்ளே வச்சுக்குவேன் ஃப்ரிட்ஜில். இந்த மாதிரி பெரிய பெரிய கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் நான் வந்து சாப்பாடு டெய்லி குக் பண்ணுறதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இது இப்போ ரீசெண்டாக வாங்கினது ஒமேகா கிளாஸ்வேரில் ரொம்பவுமே பிடிச்சி நான் வாங்கின ஒன்று. இது வந்து செராமிக்கு, ஏர் டைட்டும் கூட. இது மேலே கிளிப் அப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஓப்பன் பண்ண முடியும். இதில் 2 பீஸ் வாங்கினேன், சின்னது ஒன்று பெருசு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைஸ் ஒன்று, 2ம் நான் வாங்கினேன். இது 80 rupeesன்னு சொல்லி நான் வாங்கினேன். லாஸ்ட் ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரீசெண்டாக ஒமேகா கிளாஸ்வேரில் வாங்கினது. என் பொண்ணு ரொம்ப அடம் பிடிச்சி வாங்கினா. இது வந்து ரேட்டு 160 rupees அப்படின்னு சொல்லி வாங்கினது. இது ஃபுல்லாக வந்து கிளாஸ் ஐட்டம்ஸு. இது எனக்கு வந்து கிஃப்டாக வந்தது. நான் யூஸ் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி 3 பீஸ் இருக்குது, சின்னது பெருசு அதோட பெருசு அப்படின்ட்டு. ஏன்னா டைனிங் டேபிளில் நம்ம வச்சு சர்வ் பண்ணோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் அடுத்து வர்ற வீடியோவில் இதை உங்களுக்கு நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணால் அந்த மேரினேட் பண்ணி வைக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது. என்னோடய குக்கிங் வீடியோஸ் எல்லாம் அடிக்கடி இந்த மாதிரி பவுல்ஸ் அதிகமாக வந்திருக்கும். சும்மா சின்ன சின்ன பவுல்ஸ் இதெல்லாம். இந்த வந்து அமேசானில் தான் நான் வாங்கினேன். இது 2 பீஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் தான், கீழே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் டைனிங் டேபிளில் ஏதாவது சைட் டிஷ் ப்ரிப்பேர் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா பார்க்க ரொம்பவுமே அழகாக இருக்கும். இதில் 2 செட்டு நான் பீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட லிங்க் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். அடுத்து சென்டர் கேபினெட்டில் ஃபர்ஸ்ட் ஷெல்ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து பவுல்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ட்ரையோ பிராண்டில் செட்டாகவே வரும். உங்களுக்கு 500 ml 1000 ml வரைக்கும் பவுல் செட் இருக்குது. அந்த பவுல் செட் இதில் வச்சுருக்கேன். பக்கத்தில் வந்து கண்டெய்னர், எப்போயுமே நான் வந்து மசாலா ஸ்டோர் பண்ண கண்டெய்னர் வந்து ஒரு 4 எக்ஸ்ட்ரா வாங்கி வைப்பேன். ஏன்னா அதை வாஷ் பண்ண போட்டப்போ திருப்பி யூஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு 4 எக்ஸ்ட்ரா இருக்கட்டுமே அப்படின்னு வாங்கி ஸ்டோர் பண்ண ஒரு 4 செட் இருக்குது. ஒரு ஐஸ்கிரீம் பவுல் இருக்குது. இதில் செகண்ட் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் இருக்குது. இந்த வாட்டர் பாட்டில் வந்து நான் ஹோம் சென்டரில் வாங்கினது. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போகிறப்ப இது யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப நல்லா இருக்குது. இது கிளாஸ் தான். இந்த மாதிரி கவர் கொடுத்துருக்கனால நம்ம க்ரிப்பாக இருக்குது, நம்ம கையிலேருந்து ஸ்லிப் ஆகாது. ரொம்பவுமே கலருமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கின ஒன்று. இதுவும் ஒரு வாட்டர் பாட்டில் தான், கிளாஸ் டைப்பு, ட்ரையோ பிராண்டு. இது வந்து பிங்க்கும் இந்த ப்ளூ கலரும் நான் வாங்கினேன். பிங்க் வந்து ரெகுலர் யூஸ்க்கு வெளியே வச்சுருக்கேன். ப்ளூ வந்து ஒன்று உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம் அப்படின்ட்டு உள்ளே ஒன்று வச்சுருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து நான் 99 ஷாப்பில் வாங்கினது. இது வந்து ஒரு மெட்டல் டைப் கண்டெய்னர். இது ஏர் டைட்டும் கூட. வெளியில் இந்த மாதிரி ரப்பர் இருக்கனால நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆகுது. 2 பீஸ் வாங்கினேன். ஒன்றில் வந்து வெளியில் டீ தூள் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது வந்து 250 rupees அப்படின்னு சொல்லிட்டு 99 ஷாப்பில் வாங்கினது. ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. ஃபாஸ்ட் மூவாக கூட அங்கே இருந்தது. இந்த கண்டெய்னர் நிறைய பேர் என் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது வந்து நான் எப்பவுமே ஸ்நாக்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காண்டி இந்த ஏர்டைட் கண்டெய்னர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கனால அது உள்ளே நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த பக்கத்தில் இருக்கிற ஜூஸ் கிளாஸ் மக்கு. இது வந்து என்னோடய பொண்ணோட பர்த்டேக்கு வந்து கிஃப்டாக வந்தது. இந்த இதுவுமே வந்து ஜூஸ் இதுதான். பார்த்தா உங்களுக்கு பல்ப் மாதிரி இருக்கும். ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். லாஸ்ட் ஷெல்ஃபில் வந்துட்டு இது ஒரு செராமிக் சர்விங்ஸ் பவுல் செட்டு. இது வந்து 2 பீஸ் வந்து அப்படி செட்டாக வரும், ஒயிட் கலரு. இது டிமார்ட்டில் நான் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா மெலர்மைன் மெட்டீரியலு. இது ரீசெண்டாக இப்போ நான் வாங்கினது. இதோட ரேட் வந்து 350 rupees அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். இதுவும் ஒரு மெலர்மைன் மெட்டீரியல் தான். இது வந்து நம்ம ஏதாவது கிரேவிஸ் எல்லாம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணோம்னா இது வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்க. இது வந்து ஒரு கண்டெய்னர் தான். இது டிமார்ட்டில் வாங்கினது 79 rupeesன்னு.
2 பீஸ் வாங்கினேன். ஒன்று வந்து ஏதோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் கிச்சனில். இந்த கிளாஸ் கண்டெய்னர் வந்து எப்போயுமே நான் ஹோம்மேட் கீ தான் ப்ரிப்பேர் பண்ணி வைப்பேன். இப்போ கொஞ்சம் நான் ப்ரிப்பேர் பண்ணாதனால அதோட கண்டெய்னர் உள்ளே வச்சுருக்கேன் நான். லாஸ்ட்டாக இந்த கண்டெய்னரு நீங்கள் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. 3 செட்டு இது கண்டெய்னர் செட்டு. இது வந்து நான் ரொம்ப பிடிச்ச ஒன்று வாங்கினது ஒன்று. இன்னொன்று நான் எப்போயுமே கிச்சனை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரே லுக்கில் இருந்தால் எனக்கே ஒரு போர் அடிக்கும். ஸோ அடிக்கடி மாற்றிட்டே இருப்பேன். இப்போ அதனால் இது உள்ளே இருக்குது. வேறு எதுவும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கனால இதை உள்ளே வச்சுருக்கேன். அது டோரில் வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே எனக்கு வந்து குட்டி குட்டி பொருள் வாங்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஆரம்பத்துலேருந்து இதெல்லாம் நான் வாங்கினது. சின்னதாக பாருங்களேன், ஹேண்டில் வச்சுருக்கு. இதுவும் பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும். பேன் மாதிரி இருக்கும். குட்டி டம்ளரு, குட்டி குட்டியாக இருக்க பேர். எப்பயுமே டம்ளர்ஸ் எல்லாம் பெருசாக கூட குட்டியாக பார்க்க ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். இது பாருங்கள் குட்டி ஜக். இந்த மாதிரி குட்டி குட்டி வித்தியாசமாக எந்த பொருள் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதுக்காண்டி வாங்கி வச்சுருக்கேன். குட்டியே ரேபிட்டு. அது பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஹோல் இருக்குது. இந்த ஸ்னோமேன் கப்பு பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து ஒமேகாவில் வாங்கினேன். நிறையா கலர்ஸ் இருக்குது. எனக்கு கொஞ்சம் ப்ளூ வந்து ஃபேவரட் அப்படிங்கிறனால வாங்கினேன். மெயினாக அது வந்து என் பொண்ணு எங்கே இருந்தாலும் தேடி இது வாங்கிட்டு வான்னு சொன்னால் ஒமேகாவில் இருந்தது. இதில் தான் காஃபி கொடுப்பேன்னு இருக்கா. இன்னும் நான் கொடுக்கல. மேலே வந்து சிலிக்கானில் கொடுத்துருக்காங்க கேப்பு. இது வந்து செராமிக்கு. நல்லா இருக்குல்ல பார்க்கவே. அடுத்த ஷெல்ஃபில் வந்து இது செராமிக் செட் எல்லாமே. இது வந்து டைனிங்கில் வந்து சர்வ் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது. இந்த இது நீங்கள் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க. நான் இதோட ரிவ்யூ கொடுத்துருப்பேன். அந்த பவுல் செட்டு இது பக்கத்தில் இதுவும் பார்த்துருப்பீங்க. இந்த கேப் செட்டு, சிலிக்கான் கேப் செட்டு. இதில் வந்து பிளேட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காண்டி, குழந்தைங்க யூஸ் பண்ணுறதுக்காண்டி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வச்சுருப்பேன். இது சாண்ட்விட்ச்லாம் காலையில் போட்டால் இந்த பிளேட்டில் தான் நான் பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன். இது தனியாக இங்கே இங்கே கொடுத்துருக்கனால இங்கே சாஸ் எல்லாம் இங்கே தனியாக ஊற்றிக்கலாம். தொட்டு சாப்பிட்றதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். இது ஒரு வித்தியாசமான ஷேப்பில் இருக்கும். இது வந்து செராமிக் பிளேட்டு, சங்கு அந்த ஷேப்பில் இருக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்.